கிச்சன் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பிரட்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வடை சட்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன்னு எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் சேர்த்தி தான் எடுத்துக்கணுங்க. எண்ணெய் ஊற்றிங்க. அது கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வரணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரும். கடலைப்பருப்பு போட்டு செவந்து வரணுங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகம் கொஞ்சம் வாசத்துக்கு சீரகம் போடும்போது சீரகம் நல்லா பொரிஞ்சு வருங்க. கறிவேப்பிலை போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெங்காயங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 3 to 4 வெங்காயங்க நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சிடணுங்க. அரிஞ்சு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தக்காளி ஒரு 2 தக்காளிங்க, அது நல்லா பொடியாக அரிஞ்சிங்க. இதில் எல்லாம் ஒன்றா சேர்த்தி போட்டு நல்லா வணக்கி விடணுங்க. பார்த்திங்கன்னா, தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணுங்க. இந்த இதில் சீரகம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, சீரகம் நல்லா ஒரு நல்ல அரோமா கொடுக்குங்க. பார்த்திங்கன்னா எண்ணெயிலே தான் வேகுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வேகுங்க. அப்போ வந்து கத்திரிக்காங்க, இதுக்கு பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, வரி கத்திரிக்காய் அது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த கத்திரிக்காய் பிரட்டலுக்கு அது நீட்டமாக அரிஞ்சுக்கணுங்க. அரிஞ்சிட்டு கத்திரிக்காய் எப்பயும் பார்த்திங்கன்னாங்க அரிஞ்சு தண்ணியில் போட்டுடணும். இல்லைன்னா வந்து கருப்பு கலரில் ஃபார்ம் ஆகிடுங்க. ஒரு கச்சாப்பில் இருக்குங்க. அதனால் வந்து கத்திரிக்காய் அரிஞ்சு முன்னையே தண்ணியில் போட்டு வச்சோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியில் நல்லா வந்ததுக்கப்புறங்க இந்த அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை இதில் போட்டு நல்லா பெரட்டி விடணுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விடணுங்க. இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தூளுங்க. இதுக்கு வந்து கறி மசால் தூள் போடலாங்க, இல்லை சாம்பார் தூளே நல்லாயிருக்குங்க. நல்லா பெரட்டி விடணுங்க. இதில் பார்த்திங்கன்னாங்க இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி ஊற்றி இந்த இப்போ டிஷ்ஷுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றணும் இல்லைங்களாங்க. இப்போ தண்ணியை ஊற்ற போகிறது இல்லைங்க. அந்த ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் தாங்க, ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லை, ஒரு 4 ஸ்பூன் தான் ஊற்றுனாங்க. நல்லா பெரட்டி விட்டு இந்த கல்லுப்பு தான் போட்டோம். இந்த கல்லுப்பு வந்து இந்த சிம்மில் வைக்கும்போது இந்த கத்திரிக்காவே கொஞ்சம் தண்ணி விடுங்க. அந்த கத்திரிக்காய் தண்ணி விடும்போது அந்த உப்பு கரைஞ்சிடும், எல்லாம் வெந்து வருங்க. நல்லா வெந்து வந்துடுங்க. சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது மூடி வச்சிடலாங்க, வெந்து வருங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா பார்த்தா மினுன்னு பார்க்கறதுக்கு இருக்குங்க. அப்புறம் பூந்துவெல்லாம் வந்து ஒரு மூடி வந்து தேங்காவை வந்து சுரண்டி போட்டுங்க, அதையும் நல்லா ஒரு பெரட்டி விட்டால் சூப்பரான கத்திரிக்காய் பிரட்டல் ரெடிங்க. இது பார்த்திங்கன்னா ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னா சாதத்துக்கே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. குழம்பு வைக்காமல் ஒரு நாளைக்கு சாதத்துக்கே பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த வரி கத்திரிக்காய் தான் ஸ்பெஷலுங்க. அந்த வரி கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பிரட்டல் செய்யும்போது பார்த்திங்கன்னாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இன்னொரு என்ன சின்ன டிப்னாங்க, கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி வணக்கினா இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் பிரட்டல். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.